கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முற்றிலும் நன்மைகள்னு சொல்லுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்குது. பெரிய அளவில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு? வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு உச்ச குரு வந்துடுறார். அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கண்டகச்சனி என்கின்ற அமைப்பு கூட உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அதையும் செய்யாது. ஆக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முக்கியமாக கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. இந்த வருஷம் முழுவே நல்ல வருமானம் வரும். கடன் தீரணும்னா என்ன வரணும்? வருமானம் தான் வரணும். அந்த வருமானத்தின் மூலமாக அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஆக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. முதல் 5 மாதங்கள் சுவத்தில் அடித்தது நம்ம கிணத்துல போட்ட கல்லுன்னுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் தம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குருவின் தயவால் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக் ரிட்டன் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, அல்லது கிரெடிட் கார்டு கொடுக்கலங்க, அது வாங்கலைங்க, இது வாங்கலைங்க, வாங்கிட்டு என்னால் கட்ட முடியலைங்க, வட்டி ஜாஸ்தியாக போட்டாங்க, அது மாதிரியான விஷயங்கள். உள்ளூரில் கடன் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாமல் வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி போன விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் வருடம் முழுவதுமே சீரான நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க, காதல் பண்ணுறது அப்படி ஒன்றும் சரியாக இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலேயும் பெண்ணுக்கு ஆனாலேயும் மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த வருஷம் யார் யார் அறிமுகம் ஆகிறாங்கன்னு மட்டும் சின்னவங்க 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக 90 கிட்ஸு 2K கிட்ஸு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். காதல் என்கின்ற பேரில் எதையாவது ஒன்று கொண்டு வந்து வச்சு அவங்கள நம்பி அதை பண்ணேன் இதை பண்ணேன்ற விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும், அதன் மூலமாக கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே படிக்கணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எதிலும் ஒரு நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நன்மையான அற்புதமான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு.